ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் தயாலினி சேனல். இன்றைக்கி ஹோம்மேட் பன்னீர் செய்ய போகிறோம். அந்த பன்னீரை வச்சு 65 செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பன்னீர் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 1 லிட்டர் பால் எடுத்துருக்கேங்க. 1 லிட்டர் பாலில் 150 கிராம் பன்னீர் கிடைக்கும். 1 லிட்டர் பாலை பாத்திரத்தில் ஊற்றி காய்ச்சிக்கலாங்க. பால் பொங்கி வர ஸ்டேஜில் நம்ம லெமன் ஊற்ற போகிறோம். இன்றைக்கி நான் லெமன் ஊற்றி தான் பன்னீர் செய்ய போகிறேன். உங்களுக்கு லெமன் இல்லை அப்படின்னா வினிகர், லெமன் இல்லைன்னா தயிர், இது 3ல் ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 1 லெமன் எடுத்துருக்கேங்க. அதை இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. பால் பொங்கி வரப்போது இந்த ஸ்டேஜில் லெமனை கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. அதை அப்படியே ஒரு கரண்டி எடுத்து லேசாக கிளறி விடலாங்க. ஒரே தரமாக எல்லா லெமனும் ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பால் லேசாக திரிய ஆரம்பிக்குது. அவ்வளோதாங்க, பால் நல்லா திரிஞ்சிருச்சுங்க. இது அப்படியே ஒரு கிளறி விட்டுருலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதுங்க. ஒரு ஃபில்ட்ரு வச்சு காட்டன் துணியை மேலே வச்சு நம்ம திரிய வச்சுருக்க பாலை ஊற்றிக்கலாங்க. இதை ஒரு வெள்ளை காட்டன் துணி, கிச்சன் டவல் வச்சுருந்திங்கன்னா அதில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஜில்லு தண்ணி கொஞ்சமாக எடுத்து அதில் ஊற்றிக்கலாங்க. எதுக்காக அந்த மாதிரி ஊற்றுறோன்னா லெமனோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் கூல் வாட்டர் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை அப்படியே துணியால் வச்சு நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சிட்டு இது மேலே நல்லா வெயிட்டான ஒரு பாத்திரமோ இல்லை ஏதாவது ஒரு திங்ஸை வச்சு ஒரு 1 hour அதை அப்படியே வச்சிடலாம். இது நல்லா ட்ரை ஆகணும். ஈரப்பதம் இல்லாமல் வர்றதுக்கு தான் நம்ம இந்த 1 hour வெயிட் பண்ணுறோம். 1 hour ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பன்னீர் எப்படி வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்கவே. பன்னீர் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா இந்த பன்னீரை கட் பண்ணி பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இந்த புள்ளியாக தெரியாமல் இருந்ததுன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அர்த்தம். இந்த பன்னீரை நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறேன். கடையில் வாங்கி பன்னீர் 65 செய்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி வீட்லேயே ரெடி பண்ணோம்னா நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். பார்த்தீங்களா, பன்னீர் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க. பன்னீர் 65 பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி மைதா மாவு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், சோள மாவு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அரிசி மாவு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எண்ணெய் வேண்டான்னா தண்ணி லேசாக விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஆட் பண்ணிக்கலாங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி குக் பண்ணால் போதும். ஓவர் குக் பண்ணால் பன்னீர் ரொம்ப ரஃப் ஆகிடும். நமக்கு சாஃப்டான பன்னீர் கிடைக்கணுன்னா 2-3 நிமிஷம் போதும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுமே எடுத்துடலாங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பன்னீர் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே சுட சுட சாப்பிட்றலாம். இது கூட சாஸ் வச்சு சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை நல்லா சாப்பிட்லாம். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைம்லேயும் நம்ம 65லாம் செஞ்சு நல்லா அசத்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோம்மேட் பன்னீர் அண்ட் 65 உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.